புகை ஒரு பக்கம், மேல சத்தம் ஒரு பக்கம், புரியாத மொழியில ஐயர் சொல்ற மந்திரம். போராததுக்கு வந்தவா எல்லாம் கையில அட்சதைய வச்சுண்டு கெட்டி மேல சத்தம் கேட்டா இருந்த இடத்துல இருந்தே தூக்கி எறிஞ்சிடலாம்னு சொந்த கதையை பேசிண்டு காத்துட்டு இருப்பா. நம்ம கல்யாணம் அப்படி நடக்கலையே. 1 மணி நேரத்துல நடந்து முடிஞ்சாலும் கிறிஸ்துவ திருமணத்துல எதையும் அர்த்தம் தெரிஞ்சு ஆண்டவருக்கு முன்னால வாக்குறுதியா சொல்றோம். தேவ நியமனத்தின்படி திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ ரூபாவை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் சுகவீனத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே கணவனாய் இருப்பேன்னு சொல்லித்தானே தாலி கட்டுறதோ மோதிரம் மாத்துறதோ செய்யறோம். நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன்? மேரேஜஸ் ஆர் நாட் ஓன்லி மேட் இன் ஹெவன், தே ஆர் மேட் அஸ் ஹெவன். அதுக்கு நீ விட்டு கொடுத்து போயிடுன்னு சொல்றேன். விட்டு மட்டும் கொடுத்துறாதடி. இப்படியே போனா உன்னை முக்காடு போட்ட மதர் தெரசாவா மாத்திடுவான். உன்னை நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஆம்படையா சரியில்லை, கண்ணை கசிக்கிட்டு போய் உள்ளதையெல்லாம் கொட்டுறதுக்கு பிறந்தாத்துல ஒரு பொம்மை நாட்டியும் கிடையாது. அப்பாவும் தாத்தாவும் பைபிளை தூக்கிட்டு அலையிறதுகள். புக்காத்துலயும் சரியான சப்போர்ட் இல்ல. அவ 2 பேரும் பிள்ளைய ஆத்துல உட்காந்துட்டு எதேஷ்டமான பிரியாணி வித் சிக்கன் லெக் சாப்பிட்டா பரவாயில்லைங்கிறாளே. ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் மாறிடும்னா. சரி, அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? இதோ பாருடி ரூபா, நான் சொல்ற மாதிரி கேளு.